Hello friends, welcome to Vibespeed channel. Today நம்ம பார்க்க போற வீடியோ ஹொப்போனோபோனோ டெக்னிக். என்னடா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப பழமையான ஈர்ப்பு சக்தி டெக்னிக். இந்த டெக்னிக்கை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டெக்னிக்கை ஹவாயில கண்டுபிடிச்சாங்க. அவங்க இந்த டெக்னிக்கை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மனவியாதி அங்கே இருந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில். அது என்ன வைத்தியம் பார்த்தாலும் கொஞ்சம் கூட சரியே ஆகலை. அதை ஒரு டாக்டர் இந்த ஈர்ப்பு சக்தி டெக்னிக்கை பயன்படுத்தி அவர் அங்கே இருக்கிற மனநோயாளிகளை குணப்படுத்தினார். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த டெக்னிக் உங்களுடைய சின்ன வயசில் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போயிருக்கும். அப்படி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனக்கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள எப்படி முட்டு கொடுத்தாலுமே என்னடா இது இவ்வளோ சண்டை வருது, என்ன பண்ணாலுமே சரியே ஆக மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் திடீர்னு இன்னொரு சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை இல்லை பகை உணர்வு, நிறைய நெகட்டிவிட்டியில நீங்கள் சூழ்ந்திருக்கீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த டெக்னிக்கை உடனே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். இந்த ஈர்ப்பு சக்தியோட டெக்னிக் 4 வாக்கியங்களை கொண்டு இருக்கு. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இப்படின்ற 4 வார்த்தைகளை தான் நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும், மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே ஊறி இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப பல வருஷமாக நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்திலேயே நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படின்ற டைமில் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் அது எல்லாமே உங்கள் கண்மண்ணை தோன்றி உங்களுக்கு அறியாமையே உங்களுக்கு அழுக அது எல்லாத்தையுமே கரைய வச்சிடும். உங்களோட மனசை ரொம்ப ரொம்ப லேஸ் ஆக்கிடும் இந்த டெக்னிக் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா. தமிழில் இந்த டெக்னிக் எப்படி சொல்லலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் உன்னை விரும்புகிறேன், மிக்க நன்றி. இந்த 4 வார்த்தைகள், இந்த 4 வாக்கியங்கள் தான். இந்த 4 வாக்கியங்கள் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. இதுக்கு டைம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமில் சொல்லணுமா, இல்லை எப்படி இருக்கும்போது சொல்லணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் மனசுக்குள்ளே இல்லை நீங்கள் சத்தமாகவும் சொல்லலாம், இல்லை உங்கள் மனசுக்குள்ளே மெதுவாகவும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். நீங்களே பாருங்கள். ஏன்னா இந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்தி நான் நிறைய தடவை நான் அழுதுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே நிறைய இன்சிடென்ட்ஸ் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம ஒரு ஃப்ரீயாக்கணும் நம்மளுடைய மனசை. அப்போ தான் நம்ம நிறைய விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்கை தொடர்ந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னை மன்னிக்கவும். அதாவது நான் தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் யாரையாவது புண்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, ஏதோ ஒரு அன்இன்டென்ஷனலாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சே கூட நம்ம பண்ணியிருப்போம் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்னை மன்னிக்கவும்னு சொல்கிறோம். பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம், என்ன மன்னிச்சிடு. அதாவது நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன மன்னிச்சிடு. 2வது வாக்கியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். முதல்ல நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு சொல்கிறோம். ஏன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம விடுறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட. 2வது வார்த்தையில் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நம்ம தயவு செஞ்சு கெஞ்சிரும். ஏன்னா நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவங்களும் பண்ணியிருக்கலாம். சில பேர் இப்போ திருந்ததுக்கான ஒரு சான்ஸ். அதனால பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது வாக்கியம், நான் உன்னை விரும்புகிறேன். இது நம்ம 3ஆவதா என்ன சொல்றோம்னா, இப்போ பிரபஞ்சம் நம்மளை மன்னிச்சிடுச்சு, நம்மளை
ஓகே, இனிமேலிருந்து நீ திருந்தி உன்னோட வாழ்க்கைய வாழு. ஏதோ நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஓகே, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இப்ப நான் மன்னிப்பு வாங்கியாச்சு. ஸோ அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஐ லவ் யூ. அதாவது நான் உன்னை விரும்புகிறேன். என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை விரும்புறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்க கொண்டு வரோம். ஸோ கடைசியா நம்ம என்ன சொல்றோம்னா, நன்றி சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி. என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்ற ஒரு வாக்கியத்தோடு நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த 4 வாக்கியங்களும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியங்கள் சொல்றாங்க. ஸோ அந்த 4 வாக்கியங்களை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு சண்டை இருக்கு, இல்லை உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்க கூட பிறந்தவங்களோட உங்களுக்கு ரொம்ப சண்டை இருக்கு, இல்லை உங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டை இருக்கு. இந்த இந்த டெக்னிக்கை நீங்க உங்களுக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை அடுத்தவங்களுக்காகவும் நீங்க பயன்படுத்தலாம். அதுல தப்பே இல்லை. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இப்படி கோரிக்கை விடும்போது நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை தான் மாறும். இப்ப இந்த டெக்னிக்கை நம்ம சேர்ந்து பண்ணலாம். இந்த டெக்னிக் நீங்க பண்ணும்போது எங்கேயும் டிரைவிங் பண்ணாமலேயும் எந்த ஒரு வேலையும் செய்யாம நீங்க ரொம்ப தனியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது பண்ணுங்க. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி. என்னை மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள்.
நான் உன்னை விரும்புகிறேன். நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி, நன்றி.